மீண்டும் ஒரு காணொளி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் ஏகே கோகுலன். இன்றைக்கு இந்த காணொலியில் என்ன விஷயம்னு சொன்னால், அனைத்து விசாவோடு இருக்கிற ஆண்கள் பெண்கள் வயதானவர்கள் முழு பேரும் பார்க்க வேண்டிய முக்கிய காணொளி என்னன்னு சொன்னால், பிரான்சில் ஒரு இடம் இருக்குது. உங்களை படிப்பிச்சு காசு தந்து வேலைக்கு கொண்ட சேர்த்து முடியும். படியாக்காவீங்க. உங்களுக்கு படிப்பிச்சு காசு தந்து வேலைக்கு பயிற்சி கொண்ட விட்டு உங்களை அந்த அந்த முதலாளியோட கதைச்சு வேலையை உங்களை தொடர்ச்சியாக வேலை செய்யக்கூடிய ஒழுங்காக செய்து தெரியணும். அது எந்த இடம் என்று சொன்னால் APF சொல்கிறது. APF இடம் என்று சொல்கிறோம். விளங்குதா? நீங்கள் எந்த பிரான்ஸில் எந்த மூலையில் இருந்தாலும் அந்த இடத்துல நீங்கள் இருக்கிற இடத்துல அடியுங்கோ, APF அடியுங்க. அப்படி ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு இடங்கள் கனடா உதாரணமாக பரிசுக்குள்ளேயே இடம் இருக்குது. விளக்குது? அப்படி ஒவ்வொரு இடங்களில் 4-5 அப்படி சென்டர் இருக்குது. அப்படி நீங்கள் எங்கெங்கே இருக்கிறோம் அந்தந்த இடம் அடித்து அங்கே வந்து 3 நாள் வகுப்பு 5 நாள் வகுப்பு என்று சொல்லி ஒவ்வொரு வகுப்புகள் இருக்குது. சரிதானே? அப்போ நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சில பள்ளியோட இருப்பீங்கள், தனியாக இருப்பீங்க. அப்போ உங்களுக்கு 5 நாள் பள்ளியோட இருக்கிற 5 நாள் வகுப்பு உங்களுக்கு சரி வரா. என்ன பள்ளியில் பார்க்கலாம், அப்போ கஷ்டம். தனியாக இருக்கலாம், 5 நாள் படிக்கலாம். இல்லாட்டி உங்களுக்கு வேறு பிரச்சனைகள் இருக்கிறதா, இல்லாட்டி வேறு ஒரு வேலையை போடுறோம், 2 நாள் வேலையை போடுறோம், அப்போ 5 நாள் வீட்டை இருக்கிறேன்னு சொன்னாங்கல்ல, 3 நாள் படிக்கலாம். காசும் தெரிவிக்கணும். என்ன மாதிரி வடிவாக வந்து காணொளி பாருங்கோ. புதுசாக வாராக்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கோ. முதல் வாராக்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கோ. அதை விட வடிய சொல்கிறவங்களுங்கோ சின்ன சின்ன ஷோர்ட் வீடியோக்கு எல்லாம் போட்டிருக்கிறேன். தனி இருக்கிறார்கள், பென உளைச்சல் இருக்கிறார்கள், வடிய அந்த ஷோர்ட் வீடியோ பாருங்கோ. கருத்துள்ள வசனங்கள், கருத்துள்ள விஷயங்கள் போட்டிருக்கோம் அந்த ஷோர்ட் வீடியோ. தயவுசெய்து அதை அப்படியே உன்னிப்பாக பாருங்க. நீங்கள் லைக் பண்ணுறீங்க பண்ணி அது உங்களோட தனிப்பட்ட விஷயங்கள். ஆனால் அந்த ஷோர்ட் வீடியோ பாருங்க. 4 வசனங்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரு 15 ஷோர்ட் வீடியோ போட்டிருக்கேன். பாடல்கள் உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். அந்த ஷோர்ட் வீடியோ வடியாக பாருங்க, பாட்டு வடியாக பாருங்க. ஓகே, அதை விட புதுசாக வராக்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இன்னும் காணொலி இருக்குது, நீங்கள் எதிர்பாருங்க. வீடு சம்மந்த காணொலி நிச்சயம் வரும் உங்களுக்கு. அதை விட நல்ல புது காணொலி வர இருக்குது. இப்போ பேர் கேட்கணும், வேலை கேட்குறீங்க, அதுக்காக இந்த காணொலி. ஓகே, என்ன சொன்னால் APF என்ற இடம் இருக்குது. ஓகே, நீங்கள் டைப் பண்ணுறீங்க, உங்களோட ஃபோனில் டைப் பண்ணி APF அங்கே இருக்குது உங்களோட இடத்துல பார்த்துட்டீங்க. அங்கே இருக்க பார்த்துட்டீங்க, அங்கே போகிறீங்க. அங்கே போய் சொல்லுங்க, நான் ஒரு கோர்ஸ் படிக்க போகிறேன், நான் ஒரு 3 நாள் கோர்ஸ் படிக்க போகிறேன். ஓகே ஓகே, என்னென்ன நாள்னு சொன்னால் திங்கள் செவ்வாய் வியாழன், அந்த 3 நாள் தான் அந்த கோர்ஸ் படிப்பிக்கணும். 3 நாள் வகுப்புக்குரிய நாட்கள் திங்கள் செவ்வாய் வியாழன். ஓகே, 3 நாள் வகுப்புக்காரருக்கு ஒவ்வொரு மாதமும் 350 யூரோ காசு அறிவிக்கணும். 6 மாத கோர்ஸ் 350 யூரோ காசு அறிவிக்கணும். ஓகே, ஒவ்வொரு மாதம் 350 யூரோ காசு அறிவிக்கணும். தந்துட்டு 1ஆம் மாதம் 2ஆம் மாதம் 3ஆம் மாதம் முடிய உங்களை ஒரு கடையில் கொண்ட முடியணும். நீங்கள் என்ன கோர்ஸ் படிக்கிறீங்களோ அது சம்பந்தமான ஒரு கடையில் உங்களுக்கு ஒரு வேலைக்கு கொண்ட விடுவினும். 1 மாதம் தான் ட்ரைனிங், இஸ்தாசன்னு சொல்கிறது, ட்ரைனிங் விடுவினும். விட்டால் நீங்கள் 1 மாதம் வேலை செய்வீங்க. என்ன கடையோ அந்த கடையில் வேலை செய்வீங்க. வேலை செய்தால் அந்த வேலை செய்கிற காலப்பகுதிக்குள்ளே உங்களோட படிப்பு ப்ரொஃபஸர் அங்கே வருவினும். வந்து உங்களோட வேலை செய்கிற முதலாளி 10 ரூபா கேட்பினா, எப்படி வேலை செய்கிறா, எப்படி வேலை செய்கிற, நல்லா வேலை செய்யணுமோ, உங்களுக்கு வேலை செய்கிற பிடிச்சிருக்கா அப்படி நீங்கள் கண்டிப்பாக வச்சிருப்பீங்களாவே. சில சொல்லிடும், நான் வச்சிருக்கிறேன் சில சொன்னால் அப்படி உங்களுக்கு படிப்பு முடிஞ்சிடும். கண்டிப்பாக நீங்கள் வேலையை தொடர வேண்டிய இல்லை. எங்கள்கிட்ட ஆக்கள் இருக்குது, ஃபுல்லாக இருக்குது, எங்களுக்கு இப்போ தேவையில்லை. ஓகே, ஆளை விடும். என்ன செய்யணும், திருப்பி நீங்கள் மீதி 3 மாதமும் திருப்பி இங்கே அவையோட வந்து படிப்பீங்கள். 6 மாத கோர்ஸ் முடிய சர்டிஃபிகேட் வரும் உங்களுக்கு. ஓகே, முடிஞ்சோடனே வீட்டு வாரேன். உங்களுக்கு காசு வேணும், வேலையும் மூணும் இல்லை. இப்போ நீங்கள் சொல்லணும், எனக்கு இன்னொரு கோர்ஸ் தாங்க, நான் திருப்பி இந்த மொழி பாண்டித்தியம் எனக்கு போகணும், எனக்கு வேலையும் போகணும், எனக்கு கோர்ஸ் உடனே ஒரு கதையும் இல்லை. 6 மாத கோர்ஸ் முடிய அடுத்த கோர்ஸ் 5 நாள் கோர்ஸ் படிக்கலாமா? இல்லாட்டி திருப்பி 3 நாள் கோர்ஸ் ஒவ்வொரு கோர்ஸ் இருக்குது. உதாரணமாக சாமான் எடுக்கிற கோர்ஸ், இல்லாட்டி கேஸுக்குரிய கோர்ஸ், இல்லாட்டி பாடசாலையில் சமைக்கிறக்கூடிய ஆக்கள் ஒழுங்குபடுத்துகிற கோர்ஸ், பல கோர்ஸ்கள் இருக்குது. இப்போ உங்களுக்கு என்ன கோர்ஸ் விருப்பமோ அந்த கோர்ஸை நீங்கள் அவையிட்ட சொல்லணும். அவை அதுக்குரிய படிப்பவே செய்யணும். ஓகே, இது வந்து நான் சொன்ன 3 நாள் வகுப்புக்காரன். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், அந்த படிக்க போகிறாக்கள் அப்படியே இந்த வேலைக்கு விடைக்க வடியாக வேலை செய்யும். அந்த 1 மாத இஸ்தாஸ் இருக்கலோ வடியாக வேலை செய்யுங்கன்னு சொன்னால் அந்த முதலாளி பிடிச்சா கண்டிப்பாக வச்சிருப்பார்.
இல்லை அவனுக்கு சரி அவனுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கும், சரி அவனோட ஆக்கள் கூடன்னு சொன்னால் இப்படி விஷயத்தை சொன்னால் நீங்கள் திருப்பி வந்து என்ன திருப்பி கண்டினியூவாக கோர்ஸை தொடங்க வேண்டியா, திருப்பி அடுத்த கோர்ஸுக்கு கண்டினியூவாக ஆகலாம். இது நான் சொன்ன 3ஆம் வகுப்பு. இது 3 நாள் முடிய அடுத்தது 5 நாள் கோர்ஸ் ஒன்று. இந்த 3 நாள் கோர்ஸுக்குரிய ஒரு பேர் ஒன்று இருக்கும். தஜிலா புதுக்க வராக்கள் புதுக்க ஒரு ஆப்பே பண்ண எடுத்து போய் என்னென்ன கேட்க தெரியும். அப்போ நீங்கள் புதுக்க போகிறாக்கள் நீங்கள் போய் கொம்பட் தி பாஸ் ப்ரொஃபஷனல் என்று சொல்கிறோம். அப்படி ஒரு கோர்ஸ் இருக்குது. இதான் அந்த படித்தால் இப்படி ஒரு சர்டிஃபிகேட் அறிவினோம், படித்தாக்களும் இப்படி ஒரு ஷர்ட் கொடுப்பினோம், சர்டிஃபிகேட் கொடுப்பினோம். சர்டிஃபிகேட் பாருங்கள், இதெல்லாம் கிடக்கு அப்படியே பாருங்க. வந்து கொம்பட் தி பாஸ் ப்ரொஃபஷனல்னு சொல்கிறோம். கொம்பட் து பாஸ் ப்ரொஃபஷனல் CBP. நீங்கள் போய் கேட்க வேண்டிய ஆப்பேஃப் என்ற நிறுவனத்தில் நீங்கள் போய் கேட்க வேண்டிய படிக்க வேண்டிய கோர்ஸுக்கு பேர் CBP என்று கொள்ளுங்க. நான் CBP கோர்ஸ் படிக்க போகிறேன் விட்டு கதை விட்டேன்னு சரியா. அப்படி போய் நீங்கள் 3 நாள் வகுப்புக்குரியாக்கள் கேட்கலாம். இப்படி கணக்கு கோர்ஸ் இருக்கு. நான் உதாரணத்தை தான் அந்த கோர்ஸின் பேர் சொன்னான், CBPன்னு சொல்லி ஒரு உதாரணத்தை தான் அந்த சொன்னேன். நீங்கள் போய் உங்களுக்குரிய என்னென்ன இதில் உங்களுக்கு பாண்டித்யம் இருக்கோ அந்த 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 சம்மந்த கோர்ஸை படிக்கலாம். இது 3 நாள் வகுப்பு. அடுத்து 5 நாள் வகுப்பு. 5 நாள் வகுப்புக்காரருக்கு பாக்கூர் த ஓந்திரே இன் எம்ப்ளாய் என்ற கோர்ஸ் இருக்கு. பாக்கூர் தி ஓந்திரே இன் எம்ப்ளாய் என்ற கோர்ஸ் இருக்கு. PUU என்று சொல்கிறோம். அந்த கோர்ஸின் சுருக்க வடிவம் PUU என்று சொல்கிறோம். நீங்கள் ஆப்பே வேண்ட இடத்துக்கு போயிட்டு நான் சொல்லுவேன் 5 நாள் வகுப்பு படிக்க போகிறேன், எனக்கு PU கோர்ஸை தாங்க, PU என்ற கோர்ஸை தாங்கன்னா ஓகே. நீங்கள் கேட்கும்போது அவை கேட்பினோம், என்ன கோர்ஸ் படிக்கணும் அவை கேட்பினோம். கேட்க நீங்கள் விளக்கமாக நீங்கள் அதை சொல்லலாம். அவைகிட்ட நான் உதாரணத்துக்கு சொன்னேன், போனோன்னா நீங்கள் தமிழில் விளங்காத ஃப்ரெஞ்சுக்காரரை கூட்டினா போகணும், அது அடுத்த முக்கியம். ஓகே, இந்த 5 நாள் வகுப்பு வந்து திங்கள்லேருந்து வெள்ளி மட்டும் நடக்கும். திங்கள்லேருந்து வெள்ளி மட்டும் நடக்கும். ஆனால் புதன்கிழமை அறையத்தை விட்டுருக்கணும். ஆனால் அப்படி அவை டைம் டேபிளில் அப்படி டைம் டேபிளில் வந்து வழியாக போட்டிருக்கணும். திங்கள்லேருந்து வெள்ளி மட்டும் எனக்கு என்னென்ன நேரம் கொண்டு போட்டிருக்கேன். காலமே 9 மணிலேருந்து 12 மட்டும், அப்புறம் 1:30லேருந்து 5 மட்டும், இதுதான் டைம் டேபிள். ஆனால் புதன்கிழமையில அறையத்தில் விட்டுருக்கணும். அது இதில் சொல்லப்படல, ஆனால் அதான் பலம். ஓகே, இதுக்குரிய பணம் 750 யூரோ வழியாக வழங்கணும். அவர் விசாவோட ஒரு வேலையை மீளாக வீட்டில் இருக்கிற நீங்கள் ஏன் இந்த 750 யூரோ நீங்கள் சம்பாதிக்க முடியாது உங்களால்? மொழி உங்களுக்கு அறிவுக்கு வருது, அதை விட 750 யூரோ காசு வருது. அதை விட இந்த 6 மாத கோர்ஸில் 2 தரம் விஸ்தாசு பிடிக்கணும். உங்களுக்கு 2 தரம் பயிற்சி பற்றைக்கு உங்களை பிடிக்கும். இந்த 5 நாள் வகுப்பு ஆடுறேன். முதலாம் மாதம் முடியணும் ஒரு பயிற்சி பற்றை, 1 மாதம் அந்த பயிற்சி பற்றை. அங்கே போய் நம்ம 3 மாத கோர்ஸ் சொன்ன மாதிரி தான் அங்கே போயிட்டு வகுப்பு நடக்கும். அவங்களோட மன்னிக்கணும், அந்த வேலை நடக்கும். அப்போ அந்த ப்ரொஃபஸர் வந்து கேட்பினோம். 2 பேர் அதான் கவனமே, வேலைக்கு ஒழுங்காக போகணும். நீங்கள் சில தெரிஞ்ச கடையில் சொல்லி போட்டு நான் வேலை செய்கிறேன் கேட்டால் சொல்லுங்கன்னு சொல்லி போய் வீட்டை வேண்டிங்களோ, ஒரு இடக்கா ப்ரொஃபஸர் மாட்டு போட்டு நீங்கள் வேலை இல்லையோ, வேலைக்கு நீங்கள் போயிட்டு அறிஞ்சினமோ உங்களோட சம்பளத்தை வெட்டி போடுவோம். அதனால் நீங்கள் வேலைக்கு ஒழுங்காக போகணும். அங்கே போயிட்டு அந்த முதலாளிக்குள்ளே பிடிச்சது அப்படித்தான் போனாக்கள் கனவே இருக்கணுமே, பிடிச்சி வேலை கண்டிப்பாக எடுத்தாக்கலாம் கனவே இருக்கணும். இல்லை முதல் மாதம் போட்டீங்கள், ப்ரொஃபஸர் வந்து கேட்குறா, அவை சொல்லிச்சு உங்களுக்கு ஆக்கள் கூடான்னு சொல்லி ஓகே பிரச்சனை இல்லை. திருப்பி வாரீங்க, திருப்பி 2ஆம் மாதம் வேலை செஞ்சிங்க, 3ஆம் மாதம் படிக்க, 4ஆம் மாதம் படிக்க, திருப்பி 5ஆம் மாதம் திருப்பி என்னோட மூடுவாங்க. 2 தரம் மூடுவாங்க எஸ்ஸாஸுங்க. 2 தரம் பயிற்சி படி விடுறான். 2ஆம் தரம் போகிறீங்க. 2ஆம் தரம் என்ன நடக்கும்னு சொன்னால் 2ஆம் தரம் இதே மாதிரி தான். 2ஆவது சான்ஸில் கூட நீங்கள் தப்பிடுவீங்க. எங்கேயாவது உங்களுக்கு வேலை மாட்டுப்பாட்டுரும் இல்லைன்னு சொன்னால் திருப்பி வந்தால் உங்களுக்கு 6 மாதம் உங்களுக்கு சம்பளம் 750 யூரோ காசு வரும். அதில் மாற்றம் இல்லை. உங்களோட பேங்க்குக்கு காசு அப்படியே விழும். இவன் வந்து அந்த புலம்புலோட ஒரு லிங்க் எடுத்து அவைக்கும் இந்த விஷயத்தை சொல்லி அவை மூலம் காசு எடுத்து உங்களுக்கு காசு அறியணும். அவையோட நோக்கம் என்னென்னா அறிவு வரணும், அதோட உங்களை ஒரு வேலைக்கு தள்ளி விடணும். அதான் மெயின் விஷயம். மெயின் விஷயம் அதான். கட்டாயம் நீங்கள் எவ்வளோத்துக்கு பஞ்சு படுறதை விட அவை உங்களை ஊக்கப்படுத்திடும். அவை கட்டாயம் உங்களை கொண்ட பிடிக்கணும், வேலைக்கு போச்சு உங்களை புஷ் பண்ணி விடுவிடும். அந்த வேலையில் முதலாளி அவை டெலிஃபோன் எடுத்து காய்ச்சி உங்களை அப்படியே வேலை செய்யப்பட்டுவிடும். அதனால் ஃப்ரான்ஸில் வேலை இல்லை, ஒரு வேலையும் இல்லை, காசும் இல்லைன்னு சொல்லி விட்டே இருந்தார். உங்களுக்குரிய காசு 750 யூரோவா, சும்மா விளையாட்டில் 750 யூரோவா, 750 யூரோ சிம்பிளாக வரும் காசு. அதனால் விசாவோட இருக்கிற முழு பேரும் நான் சொன்ன இடத்துக்கு போங்க. இந்த இடம் APF
உங்களோட நீங்கள் இருக்கிற இடத்துல அடிங்கோ அப்பே பண்ணு அடிங்கோ என்ன கோர்ஸ் படிக்க போகிறோம் நீங்கள் தீர்மானிச்சா போகிறேன் என்ன படிக்க வேண்டியான் காசு எடுக்க வேண்டியான் மொழி அடிக்க வேண்டியான் அதை விட வழியாக கேளுங்கோ முதலாவது நீங்கள் ஒரு கோர்ஸ் படிச்சுட்டீங்க படித்து முடிய அங்கேயே உங்களுக்கு தெரியும் டிப்ளோம் அந்த கோர்ஸ்லேயே டிப்ளோம் உதாரணமாக நீங்கள் ஒரு அஜுதரே ஒன்று சொல்கிற சாமான் எடுக்கிற கோர்ஸ் படிச்சிட்டீங்கன்னு சொன்னால் அதை நீங்கள் டிப்ளோமா செய்யலாம் டிப்ளோமா நீங்கள் முடிச்சிட்டீங்களோ இந்த இதில் எல்லாரும் சொல்லினமே A1 A2 B ஒட்டு சர்டிஃபிகேட் பண்ணால் ஃப்ரான்ஸில் உங்கள்கிட்ட ஒரு ஏதாவது ஒரு நல்ல ஒரு டிப்ளோமா இருக்குன்னு சொன்னால் டிரெக்ட் நேஷனாலிட்டி நீங்கள் டிரெக்ட் நேஷனாலிட்டிக்கு அப்ளை பண்ணலாம் வாடியாக திருப்பி சொல்கிறேன் உங்கள்கிட்ட ஃப்ரான்ஸின் ஒரு மிகப்பெரிய கோர்ஸின் டிப்ளோமா உங்கள்கிட்ட இருக்குமென்னு சொன்னால் நீங்கள் நேஷனாலிட்டிக்கு அப்ளை பண்ணலாம் எந்த இது A1 A2 B ஒன்றுமே தேவையில்லை உங்களுக்கு டிப்ளோமா மட்டுமே காணும் ஓகே பேருந்து சான்ஸை விடுறீங்க ஒன்று நேஷனாலிட்டி எடுங்கோ இல்லாட்டி வேலை எடுங்கோ இல்லாட்டி காசு வாங்குங்கோ 3 சான்ஸ் பெருமை விசா இல்லைன்னு எனக்கு கனவே ஃபோன் அடிச்சு கொண்டுருக்கீங்க அண்ணாங்க வேலை எடுத்தாங்க உங்களுக்கு தான் நான் தேடி இப்போ உடம்பு தந்திருக்கேன் உங்களுக்கு ஒன்று மொழி ஏறுது மண்டைக்குள்ள காசு வருது வேலைக்கு வாய்ப்பு வருது இல்லையோ நேஷனாலிட்டி 4 விஷயத்தில் ஒன்றை நீங்கள் எடுத்துக்கணும் திருப்பி சொல்கிறேன்னா 4 ஒன்றத்தை இதுக்கு வயது வேறுபாடு இல்லை வயதுன்றதுக்கு அர்த்தம் இல்லை யாரும் 50 வயதுலையும் படிக்கலாம் 30 போகலாம் வயதுன்றது இல்லை முழு பேருக்கும் இந்த விஷயம் பயன்படும் முழு பேரும் விசாவோட இருக்க அனைவரும் கூடுதலாக பெண்கள் கூடுதல் ஆண்கள் எல்லாம் வேலையை போய் கொண்டிருக்கணும்னு நினைக்கிறோம் பெண்கள் வீட்டில் இருக்க பெண்கள் பிள்ளையோட இருக்கிற பெண்கள் கஷ்டம் நான் 3 நாள் கோர்ஸுக்கு போங்க இல்லை பிள்ளை இல்லை எங்களுக்கு தனியாக இருக்கான ஒரு வேலை வாங்கணும்னா 5 நாள் கோர்ஸுக்கு போங்க நெசேட்டிவ் எடுக்கலாம் டிப்ளமோ படிக்கணும் முதலாவது கோர்ஸில் டிப்ளமோ வராது முதலாவது சாதாரண மொழி அறிவு படிப்பு தான் அடுத்தடுத்த அங்கேயே போனோன்னா உங்களுக்கு இன்னும் விளங்கிடும் அடுத்து என்ன படிக்கலாம்னு சொல்லி ஓகே அங்கே போனீங்கன்னா அடுத்த டிப்ளமோ முடித்து நெசேட்டி எடுக்கலாம் 4 விஷயம் சொன்னானே மொழி அறிவு பணம் வேலை நெசேட்டி மறந்துடாயம் இந்த காணொலி எல்லாரும் அனுப்புங்கோ உங்களுக்கு தெரிஞ்ச முழு பேர் அனுப்புங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு புது காலம் இன்னும் நல்ல விடயங்களை சொல்லி இருக்கிறேன் அடுத்தடுத்த காணொலியில் எதிர்பாருங்க நல்ல விடயங்கள் வர இருக்கிறது என்று கூறி மூடவேந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் என்றும் உங்கள் அன்பின் AK கோகுலன் நன்றி வணக்கம்